அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற உத்தியா தாமே உனக்கு வெளிரங்கமாய் பலனளிப்பார். அன்றைய நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரர்கள் கூட இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் நீதிகளின் சந்திகளிலும் இன்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அனுப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனத்தினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையவைகளே ஆமென் என்பதே. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரர்கள் போல முகமானதாய் விடாதீர்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணப்படுகிறாக தங்கள் முகங்களை வாடப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனிதர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் ஊற்றி உன் முகத்தை கண்டு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அங்கே பூச்சியும் துருவம் அவைகளை கெடுக்கும். அங்கே திருடனும் கள்ளவிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கண்ணம் விட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். கண்ணானது சரீரம் விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் இவ்வளவு அதிகமாயிருக்கும். இருளை எதிர்கொள்வதற்கு தண்ணி கொடுங்கப்பா அவருக்கு. வேற யாருண்ணா ஞானம் படி. அவரு கஷ்டப்படுறாரு. 24 படி. இப்பதான் திருப்பிரியா? Hallelujah. Hallelujah.
சோத்திரம். இப்போ செகண்ட் பார்ட், இயேசுநாதர் பிரசங்கத்துல 6ஆம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் தான தர்மத்தை குறித்து, மனுஷர் காணும்படி உங்கள் தான தர்மங்களை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் புடவை கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு 100 பேரை கூப்பிட்டு 5 புடவை வச்சு நிற்க கூடாது. ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து 100 ரூபாய் புடவைக்கு செத்து போயிட்டவங்க எல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோம். ஆமாவா இல்லையா? பெரும்பாலும் இந்த அரசியல்வாதிகள் இதை செய்வாங்க. அப்போ மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படி செஞ்சா பரமபிதாவின் இடத்துல உங்களுக்கு என்ன இல்ல, பங்கு இல்லை. 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தர்மம் செய்யும் போது எப்படி செய்யணும்? 3ஆம் வசனத்துல உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கம் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில தான தர்மம் ஒரு பார்ட், அது ஒரு பகுதி. எல்லாம் கொஞ்சம் கேளுங்களேன், எல்லாம் எனக்கு கொஞ்சம் பாருங்க. நம்ம வருமானத்துல அது பர்சனல் வருமானம்னாக்கட்டும், சபை வருமானம்னாக்கட்டும், அது உங்க பென்ஷன்னாக்கட்டும், உங்க நிலத்துல விளைஞ்ச பலனாக்கட்டும், காணிக்கை பெட்டியில வந்த காணிக்கைனாக்கட்டும், நீங்களே சம்பாரிச்சதா கொடுக்கட்டும், அதுல ஒரு பங்கு யாருக்கு? ஏழைகளுக்கு. உன் நிலத்தை நீ அறுக்கும் பொழுது ஓரத்துல இருக்குது பாரு, அதெல்லாம் அறக்காத. அதெல்லாம் யாருக்கு விட்டுரு? நிலமற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு, பரதேசிகளுக்கு விட்டுவிடு. அது உனக்கு இல்ல, அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு. புரியுதா? அப்போ உன் நிலத்துல விளைஞ்சதையே ஏழைகளுக்கு விடுன்றப்போ சபையார் கொடுக்கிற காணிக்க அதுல ஏழைங்களுக்கு பங்கு போகணுமா போக கூடாதா? போதா? எனக்கே பத்தல. எப்படி பத்தும்? மொத்தத்தையும் ஒலையிலேயே கொட்டிக்கினா எப்படி பத்தும்? பகிர்ந்து குத்துட்டு உன் தட்டுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிட்டு உன் பிளேட்டுக்கு வரணும். உன் பிளேட்டுக்கு வந்துட்டு ஷேர் பண்றது இல்ல. ஹலோ, கச்சா ஒரு 360 முடிச்சிடுறேன். ஒரு அல்ல இல்லையா சொல்லிடுங்க. நீங்க ஒருத்தரும் என்ன குறுகுறுன்னு கோபமா பாக்குறீங்க தருமா? நம்ம நான் சொந்தமா பில்டப் பண்ணி சொல்லிங்கிற மாதிரி அவர் சொன்னதை சொல்லுங்கிறேன். அப்படியே இந்த அபிஷியல் பார்வையில பாக்குறீங்க அப்படின்னு. எதனா பேசு, காசு விஷயத்த மட்டும் பேசாத. இல்ல எதனா பேசு, ஜபத்தை பத்தி பேசு, எல்லாம் ஓகே. எங்க அதை மட்டும் டச் பண்ணாத. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரங்கத்துல பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமா பலன் அளிப்பாரு. ஏழை எளிய மக்களை மனசுல நினைச்சுக்கோ, அது ஊழியத்துல ஒரு பகுதி. அவங்களுக்கு பிழைப்பு உண்டாகணும். உண்மையா ஏழை பங்காளர் எம்ஜிஆர் இல்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் ரியல் ஏழை பங்காளர். யோவான் சீசனுக்கு சொல்லி அனுப்பினாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அடுத்து உங்க ஜபம் 5 5ஆம் வசனம் மட்டும் படிக்கும். ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக
கிருபையில நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்கு நேரத்துக்காக நன்றி. எப்பா ராத்திரி 3 மணிக்கு எங்க 30 பேர் 10ங்கிற இடத்துல நீ சீட்டிங் சிந்தாமணி. 10 பேர் 10ங்கிற பொது இடத்துல தூங்குற நேரத்துல நீ சத்தம் போட்டு ஜெபம் பண்ணா நீ சீட்டிங் சிந்தாமணி. ஜெபம் பண்றதுக்கு இடம் இருக்குது. உண்மையான யோக்கியமான ஜபமா உண்டு இருந்தா அங்கிருந்து சந்திரி சாக்குல பூனை வர மாதிரி ஏஞ்சி இங்க வந்து கண்ணை மூடி கைய உயர்த்தி உதறு மட்டும் முணுமுணுக்கணும். சத்தம் வெளியே வரக்கூடாது. அண்ணாள் மாதிரி சாமு வேலை கொடுப்பாரு. 10 பேர் தூங்கினுக்கிறப்ப அங்க அப்ப ஆவில நிரம்பியானா உனக்கு பேய் புஷ்டுக்குதுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல ரூம் மேட்டுங்க எனக்கு போன் பண்ணி என்ன வர வைக்கணும், நான் பேய ஓட்டுவேன். எப்ப 3 மணிக்கு ஏஞ்சி எல்லாரும் தூங்கினுக்கிறப்ப நீ கத்தி ஜெபம் பண்றியோ உனக்கு எதோ பேய் புஷ்டுக்குது. 3 மணி பேய். அப்ப நந்துக்கதா அப்படியே. நெக்ஸ்ட் டைம் எனக்கு போன் பண்ணுங்க. நான் இங்கே படுக்கிறேன். அடுத்த முறை இங்கே படுக்கிறேன். எஞ்சி வரேன். எல்லாரும் பார்க்கும்படியா ஜெபம் பண்ணியானா அந்த பலனை நீ அடைந்தாயிற்று. மனுஷர் காணும்படி ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று என்ன பண்றது? ஜெபம் பண்ற மாதிரி காட்டுறது. அது ஜெபம் பண்றது இல்ல. அது என்ன? ஜெபம் பண்ற மாதிரி காட்டுறது. 6ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீ ஜெபம் பண்ணப்போ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கேளுங்க. நான் சும்மா சொல்ல கேளுங்க. உன் அறை வீட்டுக்குள் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி அப்பொழுது உன் ஜபம் யாருக்கும் கேட்க கூடாது. யாருக்கு மட்டும் கேட்கணும்? அப்போ அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தினுடைய மாடலை சொல்லி கொடுத்தாரு. அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் போது அந்நியானிகளை போல அப்புறம் நீண்ட ஜபம் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பாஸ்டர் சத்தியமூர்த்தின்னு எங்க ஊர் தான். அவங்க அம்மா இருப்பாங்க டீச்சர். அந்த அம்மா ஜப வீராங்கனை. எங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் பைபிள் ஸ்கூல்ல படிச்சவங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் 2000ஆவது ஆண்டு 2000ல 25 வருஷத்துக்கு முன்னால. சத்தியமூர்த்தி எனக்கு ஃப்ரெண்டா. எப்படின்னா சத்தியமூர்த்திக்கு பார்க்க போனேன்னா அது ஒரு வெள்ளிக்கிழமை இருந்தா அவங்க சர்ச்சில் பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். அவங்க அம்மா வண்டி உக்காந்துப்பாங்க. இப்போ சத்தியமூர்த்தி நான் பார்க்க போயிட்டேன்னு வச்சேன். ஏப்பா ஜபம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. அம்மா வண்டி தாங்கிறாங்க. இல்லை நீ சும்மா இரு அப்படின்ட்டு கண்களை மூடி ஜபம் செய்வோம். கத்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை இந்த உபவாச கூட்டத்திலே கூட்டம் கூட்டமாய் வந்திருக்கிறவங்க யாவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராங்க. அவையில் ஏவப்பட்ட ஒருவர் ஜபிங்கான்னுவான். அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணதும் வா நம்ம போயிட்டு டீ குடிச்சிட்டு வரலான்னு. அம்மாவை ஜபம் ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு பாஸ்டிங் நீ வந்து வா என் கூட அப்படின்னு நாங்கள் போய் பஜ்ஜி சாப்பிட்டு கபாப் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு திரும்பி வரோம்னு ஜபம் பண்ணிருப்பாங்க அந்த அம்மா. யுஎன்ஓல ஆரம்பிச்சு யுனைடெட் நேஷன்ஸ்ல ஆரம்பிச்சு அன்னைக்கு டெல்லிக்கு வந்துக்கிறாங்க. இன்னும் பெங்களூருக்கு வரல, கேஜிஎஃப் வரல, டெல்லியிலே இருக்கிறாங்க. இவன் வந்தான் சரின்னு வந்தான். அதுக்குள்ள ஒரு 3 பேர் வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு உடனே ஏசுராஜா முன்னே செல்கிறார்னு பாட்டு தொடங்கினா பாரு. அப்பதான் அவங்க ஜபத்தை நிறுத்தினாங்க. நீண்ட ஜபம் பண்றதுனால ஜபம் கேட்டுறோம்னு நிறைய பேருக்குள்ள நினைப்பு. அதுலயும் தங்களுக்கு என்னென்ன வசனம் தெரியுமோ அந்த வசனத்தெல்லாம் சொல்லி ஜபிக்கிறது. காணிக்கைக்கு ஜெபம் பண்ணா எதுக்கு ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க? சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னா ரத்தன சுருக்கமா இருக்கணும். ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு முழிக்கணும். பசியா இருக்குது ஆண்டவரே ஆத்திரம். சாப்பாடை குத்ததுக்காக தோத்திரம் ஆமேன்னு முடிக்கணும்.
நாங்க நின்னுக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணி. அன்புள்ள ஆண்டவரே, ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி அப்பா இருக்கட்டும் ஏரியாப்பா, சோறு ஆறிடுது, சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், தட்டு மேல கொட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க, டைமோட அதை கொடுக்கணும் அப்படின்னு. யாத்திராகமம் 8:12 ஐயோ ஆண்டவரே சோத்தணும். ஜபத்தையே கிரிட்டிசைஸ் பண்றேன்னு கேக்குறீங்கன்னா உன் ஜபம் அந்த அழகுல இருக்குது. ஜபம் எவ்வளவு ஷார்ட் ஆக்கலாம் தெரியுமா? ஹெல்ப் முடிஞ்சிச்சு. அவ்வளவு ஷார்ட் ஆக்கலாம் ஜபம். ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்தா நீ இந்த ஜபம் எல்லாம் தேவையில்லை. ஆண்டவரே உதவி செய்யுங்க, முடிஞ்சிச்சு. ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு நீண்ட ஜபமா. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு பாஸ்டர் சார்லஸ் இங்க வருவார் முன்னெல்லாம், இப்ப வருது இல்ல. அவரு என்ன சொல்ல தெரியுமா? நேத்து ஜபத்தே இன்னைக்கு வச்சுக்கோ ஆமேன்னு சாப்பாட்டுக்கு. நேத்து பண்ணோம் பாரு, அதை இன்னைக்கு வச்சுக்கோ. மனுஷர் பார்க்கும்படியா ஏன் ஜபம் பண்றீங்க? ஓகே, ஒரு பாஸ்டர் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவருக்கு லேட் மேரேஜ் ஆகுது. கல்யாண பத்திரிக்கை எடுத்துன்னு வர்றாரு. கல்யாண பத்திரிக்கை வெறும் பத்திரிக்கை தான் எடுத்துன்னு வந்து என்கிட்ட குத்துட்டு கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடுறாரு. நீங்க சொல்லுங்க, நான் ஜெபிக்கணுமா அவர் ஜெபிக்கணுமா? சொல்லுங்க. கல்யாண நோட்டீஸ் அவர் கொடுக்குறாரு, யார் ஜெபம் பண்ணோம்? அவர் குத்துட்டு அவரே ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு கேளுங்க. அன்புள்ள ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீண்ட நாள் எனக்கு கல்யாணம் ஆகாம இப்பதான் ஆகுது. ஏதோ ஒரு பொண்ணு எனக்கு கட்சிக்குது ஆண்டவரே. 100 மூட்டை அரிசி, 100 கேஜி அரிசி போட்டு சமைக்க வேண்டும் என்று சமையல்காரர் சொல்லி இருக்கிறார். அங்கிள் 100 மூட்டை அரிசி வாங்கி தருவதாக சொல்லி இருக்கிறார். அங்கிள் எங்க அப்பா. நூத்தி 120 கேஜி கறி சிக்கன் வாங்க வேண்டும் ஆண்டவரே. மற்ற செலவுகள் எல்லாம் ஒரு 30,000 ரூபாய் ஆகும். உமக்கு தெரியும். அன்பு சகோதரர் உள்ளத்தில் நானு டேட்டை பார்த்தேன். இந்த கல்யாணத்துக்கு நம்மளால போக முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். 1000 ரூபாய், நான் அப்போ 1000 ரூபாய் பெரிய காசு. உண்மையா 1000 ரூபாய் கவர்ல போட்டு, ஒரு ஊழியக்காரனாச்சே அப்படின்ட்டு கவர்ல போட்டு கவரை ரெடி பண்றேன். இவர் என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டாரு. சகோதரன் உள்ளத்துல பேச மாண்டவரே என்ன. பிறகு 1000த்துல ஒரு 500 உருவிட்டேன். ஆமாயா, என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்காது இருந்தா நிறைய கிடைக்கும், கேட்டா ஒரு பீஸ் தான். பிரியாணி சப்ளை பண்றப்ப நீ கம்முன்னு இருந்தியானா நானே 2 பீஸ் போடுன்னுடுவேன். இன்னும் எனக்கு கம்மியா வந்துக்குதுன்னா அவ்வளவு போதும் உனக்குன்னுவேன். ஏன்னா நான் மனுஷன். ஜபம் அப்படிதான். மனுஷன் காணும்படி நீ ஜபம் பண்ணிட்டா ஆண்டவர் என் பதில் சொல்லணும். ஆனா அவர் சொல்லி கொடுத்தாரு ஜபிக்க. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். தூங்கிட்டியா ஜாஷா? மெய் மறந்துட்டேன். ஓடலையா? 8, 9 கிட்ட போ. 10, 11. குட். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று ரெடி ஆயிட்டு இருக்குது. மத்தியான சாப்பாடு ரெடியா? இப்ப நம்ம மீட்டிங் முடிக்க வேண்டியதுதான், சாப்பிட வேண்டியதுதான், பஸ் வரும், போக வேண்டியதுதான். நீ கேட்கறதுக்கு முன்னாலே என்ன ரெடி. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்தரலாம். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். ஜபம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 14-15 மன்னிப்பை குறித்து. 14ஆம் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிப்பார். 15 மனுஷருடைய தப்பிதங்கள் நீ மன்னியாதிருந்தால் மன்னிக்க மாட்டார். நெக்ஸ்ட் 16 இருந்து 18 உபவாசம்.
முகவாடெல்லாம் என்ன ரொம்ப ஸ்டைலா மூஞ்சி தூக்கின்னு இருக்காத. உபவாசிக்கும் போது அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காண பொருட்டாக தங்கள் முகங்களை வாடக்கொண்டார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து மெய்யாகவே உங்களுக்கு நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் உலகத்தில் இருக்கிற ஒரு பிதாவுக்கே காணப்பட முடியாது. தலைக்கு எண்ணெய் ஊற்றி முகத்தை கழுவு, அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற ஒரு பிதா உனக்கு வெளியே பலன் நினைப்பார். உபவாசம் இது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், அதெல்லாம் என்ன கொஞ்சம் பாருங்களேன். உபவாசம் உடனே நம்ம அன்னைக்கு ஷேவ் பண்றது இல்ல, மூஞ்சி கழுவுறது இல்ல, அப்படியே பரிதாபமா, ரொம்ப பரிதாபம். தோத்தரையா தோத்திரம், ஏயா ஒரு மாதிரி இருக்கிறீங்க? உபாசம் உபாசம் மூஞ்சிலேயே காட்டுறது. ஏற்கனவே ரொம்ப அழகு மூஞ்சி இது, இத்த வேற மூணு வேற காட்டுறது. எண்ணெய் பூசுறது இல்ல, பவுடர் போடுறது இல்ல, எல்லாம் போட்டுன்னு வந்து நின்னாங்க. நம்மள யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க. இதுல முக வாடெல்லாம் வேற, மூஞ்சி தூக்கி வச்சுக்கணும். என்ன உபாசம் அது? உபாசத்தை ஆண்டவர் விரும்புறது இல்ல தெரியுமா? வருஷத்துக்கு ஒரே நாள் தான் உபாசம் இருக்கு சொல்லிக்கிறார். பாவ நிவர்த்தி செய்யற நாள் என்று. 3 நாள் உபாசம், 7 நாள் உபாசம், 21 நாள் உபாசம், 40 நாள் உபாசம் எல்லாம் நீ போட்டுக்கின கட்டுக்கதை. நீயே உனக்கு மாட்டிக்கின வெளுங்க அது. அவரு மாட்ட சொல்லல. எப்பயாசினாதர் இருந்தாரு, அவரு இருந்தாரு. உன்னை இருக்க சொன்னாரு, அவரு இருந்தாரு. உன்னை இருக்க சொன்னாரா? அவரு இருந்தார். உன்னால முடியுமா? அன்னைக்கு சும்மா இருந்தாவே சாப்பிடாத இருந்துடுறோம். உபாசம் சொல்ற அன்னைக்கு தான் காலையில பிரியாணி வருது டேபிளுக்கு. இதுல வேற வாணியம்பாடி பிரியாணின்னு வருது. நம்ம கறினா சோதனையா, அதுல வேற பாஸ்மதி ரைஸ் பிரியாணியா, சுத்தி முத்தி பாக்குறது, சாப்பிட்டு திருப்பி உபாசத்தை கண்டினியூ பண்றது. என்ன உபாசம் அது? என்ன உபாசம்? ஏன் ஆண்டவர் உன்னை வருத்திக்க சொல்லலையே? நம்ம அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடிகளை உடைக்கிறதும் தான் என்ன கேட்ட முகவாடலாக்குறதா எனக்கு? ரட்டிலும் சாம்பலிலும் நீ உக்காந்துக்கிறதா எனக்கு உபாசம் இல்ல. அதுல எனக்கு ஏற்பாடு, எனக்கு விருப்பமான உபாசம் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது தான் எனக்கு விருப்பமான உபாசம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. சரி, அடுத்து சொத்து சேர்க்கிறது. சொத்து சேர்க்கிறது 19 இருந்து 21 வரை. பூமியிலே உங்களுக்கு சேர்த்து வைக்க வேண்டாம். அந்த காணிக்கை எது கொடுப்பா? பரலோகத்துல எப்படி பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறது? அந்த சில்லறெல்லாம் கொடு. இப்படித்தான் மனசு வந்துச்சோ. ₹2, ₹1. நீங்க எனக்கு போட்ட காணிக்க இருக்கட்டும். இது பரலோகத்துல நீங்க சேர்த்து வச்சுக்கிற பொக்கிஷம். இது உள்ள போட்டது எதுக்கு போட்டுக்கிறீங்க? பரலோகத்துக்கு. இது உள்ள போட்டது எதுக்கு போட்டுக்கிறீங்க? பரலோகத்துக்கு. உங்க பாக்கெட்ல போட்டுக்கிறது எதுக்கு போட்டுக்கிறீங்க? உங்களுக்கு. வரமாட்டேந்து பாரு. இது 2 இல்ல, இது உங்களுது, எந்து இது. அப்புறம் இதை கேட்டீங்கன்னா எப்படி? பஸ்ஸுக்கெல்லாம் காசு கட்டணுமே. ஓகே, இது உங்க சொந்த பொக்கிஷம். நீங்க இது உள்ள போட்டுக்கிறது பரலோகத்துல பொக்கிஷம். இப்படியே தான் உன் வாழ்க்கை சில்லற காசா இருக்க போகுது.
இதை பார்த்துதான் அவர் ஒன்னு ஆசீர்வதிக்க போறார். இதை பார்த்துதான் உன் வாழ்க்கை காலமெல்லாம் இப்படியே தான் இருக்க போகுது. நான் சொல்ல கர்த்தர் என்னை சீமானா வச்சுக்கிறார். உங்க காணிக்கையில நான் பழைக்கல. இதுல நம்ம கை வைக்கிறது இல்ல. நம்ம டிபார்ட்மெண்ட்டே இது இல்ல. என் டிபார்ட்மெண்ட் வேற. என் டிபார்ட்மெண்ட் எது தெரியுமா? இது மட்டும் தான் நம்ம டிபார்ட்மெண்ட். மற்றதெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட் இல்ல. ஆனாலும் சொல்லணும், ஒரு டிபார்ட்மெண்ட் வீக்கா இருந்தா ஸ்ட்ராங் டிபார்ட்மெண்ட், அந்த வீக்காக்குற டிபார்ட்மெண்ட் பத்தி சொல்லணும். கேளுங்க, பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். கர்த்தருக்காக நீங்க கொடுக்கிறது பரலோகத்துல சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் இல்ல. எப்படி இது பத்தியா? இதுல எங்க ஐயா நம்ம இடம் எது? நம்ம ஊரு பெரம்பூர்ல சைட் வாங்கி சர்ச் கட்டிடலாம். இதுல பெரம்பூர்ல மெயின் ரயில்வே ஸ்டேஷன் முன்னால அந்த ஹோட்டலுக்கு இது பாரு, ஹோட்டலை இடிச்சிட்டு அந்த முழு பில்டிங் வாங்கிட்டு இடிச்சிட்டு பெருசா சர்ச் கட்டிடலாம். இதுல கட்டிடலாமா? சோத்திரம். நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது ஐயா. நமக்குன்னு ஒரு தராதரம் இருக்குது. அந்த தரத்தை நீங்களே குறைச்சிக்காதீங்க. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சுக்கிறார். இந்த நிலைமையில யாரையும் வைக்கல. இந்த இடத்துல இருக்கிற யாரையும் இந்த நிலைமையில வைக்கல. ஆண்டவர்கிட்ட வர்றப்போ ஏன் பிச்சைக்கார தானோ? இதே மாதிரி அவர் திருப்பி ஒன்னு ஆசீர்வதிச்சா எப்படி இருக்கும்? நீ அவரை பிளஸ் பண்ண மாதிரி அவர் உன்னை பிளஸ் பண்ணா எப்படி இருக்கும்? இந்தா பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. அது பூச்சி புழு அரிக்காது. திருடர் கண்ணமிட்டு திருட மாட்டாங்க. ஏன்னா உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த பார்வைய சுத்தமா வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கு லிங்க் இருக்குது. உன் கண் கெட்டதா இருந்தால், கண்ணு சரீரத்துக்கு வெளுக்கு. உன் கண் தெளிவா இருந்தால் சரீரம் முழுவதும். கண்ணு கெட்டதா இருந்தா இரண்டு எஜமான்களுக்கு உங்களை ஊழியம் செய்ய முடியாது. இதனுடைய தொடர்பு தான் எல்லாமே. பொக்கிஷம் 19 இருந்து 34 வரை இதே தான். நான் வேணும்னே டிவைட் பண்ணேன். இங்க என்ன சொல்றாரு? இரண்டு எஜமான்களுக்கு உங்களுக்கு ஊழியம் செய்ய. யார் அந்த ரெண்டு எஜமான்? தேவன், உலக பொருட்கள். அங்கதான் பாருங்க 24ஆம் வசனத்துல இருக்குதா? யார் அந்த ரெண்டு எஜமானுங்க? இந்த ஒன்னு தேவன், இன்னொன்னு உலக பொருள். இது ரெண்டுத்துக்கும் உன்னால ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை நேசித்து ஒருவனை பகைக்க வேண்டி இருக்கும். இதனுடைய கண்டினியூஷன் கவலைப்படாதிருங்கள். எதை பத்தி எல்லாம் கவலைப்படாதிருங்கள். அடுத்த வசனம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அடுத்து, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆகிலும் அவைகளை ஆகாயத்து பறவைகளுக்கே உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். ஆகாயத்து பறவைகளுக்கே பிழை போட்டுக்கிறார். சின்ன சின்ன அடைக்கலான் குருவி, தகைவலான் குருவி விற்க கூட ஆள் இல்லாத, யாரும் காசு கொடுத்தாத்த வாங்க மாட்டாங்க, அந்த குருவியே பிழை போட்டுக்கிறார். நீங்க விசேஷமானவர்கள் அல்லவா? அடுத்து, நிறைய பேருக்கு குள்ளமாக்குறான்னு கவலை, சிலருக்கு நெட்டையாக்குறான்னு கவலை.
பாருங்க, கவலைப்படுகிறதினாலே எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். உடைக்காகவும் காட்டு புஷ்பங்களை எப்படி வளருகிறது, அவைகள் உழைக்கிறது இல்லை, நூற்கிறது இல்லை. நாளும் காலமான முதலாய் தன் சர்வ மகிமையும் அவைகளை ஒன்றை போலாக்கும் நெக்ஸ்ட் காட்டு புஷ்பங்கள். இருங்க லாஸ்ட் அதுக்கு போலாம். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். உண்ணி செடி தெரியுமா உங்களுக்கு? உண்ணி செடி தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ 2 கலர் தான். ஒண்ணு வெள்ளையா இருக்கும், இல்லைன்னா ரோஸ் கலர்ல இருக்கும். இப்ப போய் பாருங்க எத்தனை கலர். நம்ம காசு கொடுத்து ரோசா பூ செடி வாங்கிட்டு வந்து அதுக்கு நட்டு மருந்தெல்லாம் போட்டு வச்சா வளர மாட்டேனுக்குது. அந்த ரோட்டோரத்துல பார்த்தா தானா அப்படியே கலர் கலரா பூத்துட்டு இருக்குது. அதான் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். என்ன கலர் கலர் ஆகுது. அதுக்கு அந்த கலரை கொடுத்தது யாரு? ஆண்டவர். சாலமோன் அந்த விட்டாருங்க. சாலமோனுக்கு 1000 பொண்டாட்டியா, அதனால அவன் என்ன பண்ணான், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் போட்டான். இந்தியாவில இருந்து பட்டு போச்சு. யாருக்க? சாலமோனுக்கு. இந்தியாவில இருந்து பட்டு போச்சு. அவரு ஒரு முறை அவர் ட்ரெஸ் போட்டா இன்னொரு முறை போட மாட்டார். அவ்வளவு பேரை பெரிய பத்தணும் இல்லையா? நம்மளால ஒண்ணுகிட்டே முடியல. ஃபர்ஸ்ட் சாலமோனை போய் பார்த்தோம் பரலோகத்துல. எப்படா உன்னால முடிஞ்சிச்சு? முதல்ல எனக்கு சொல்லக்கூடாதடா இந்த வித்திய. இது தெரியாத நானு 30 வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன் சொல்ல போறேன். சாலமோன் முதலானவர்கள் அனைவர்கள் உடுத்தியதில்லை. காட்டு புஷ்பங்களை ஆண்டவரே அழகுபடுத்தி பார்த்தார். ஏன் சாப்பாட்டுக்கு கவலை, ஏன் ட்ரெஸ்ஸுக்கு கவலை? முதலாவது 30ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இல்ல 30 இல்ல அடுத்த வசனம் 31. 32. ஓகே, ஒரு நிமிஷம். உங்க அப்பாவுக்கு தெரியும் உனக்கு சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும்ட்டு. நீ கேட்காமலே அதை உனக்கு கொடுத்துருவாரு. ஆகவே அப்பா கிட்ட போய் அப்பா கஞ்சி கொடுன்னு கெஞ்சாத. எதுக்கு? கஞ்சிக்கு கெஞ்சாத. அது ஏற்கனவே குத்துருவாரு அவரு. ஆனா என்ன பண்ணுனா 33 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். மேல சொன்ன எல்லாம் கூட கொடுக்கப்படும். எப்போ? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது நிறைய பேருக்கு நாளையை குறித்த கவலை. நாளைக்கு நான் தெரியல. நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். இன்னைக்கு பாரத்துக்கு கவலைப்பட்டா போதும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதையா. நாளைய பத்தி என்ன கவலை உனக்கு? ஐயோ நாளைக்கு என்ன தெரியலையே. இன்னைக்கு பழிக்கிறியா பாரு. இன்னைக்கு பழிக்கிறியா பாரு. ஃபர்ஸ்ட் நாளைக்கு பத்தி என்ன? நாளைக்கு வந்தா பாரு. நாளைக்கு காலைல முழிச்சா பார்க்கலாம். நாளைக்கு காலையில ஏஞ்ச உடனே முழிச்சா அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு வரலாம் பாரு. 7ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஓகே, யாரையும் நியாயம் தீர்க்காதீங்க. யார் சொல்லிட்டது? இயேசுநாதர் சொல்லிட்டார். நீங்கள் யாரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில்
1ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரை என்ன தலைப்பு சொல்லுங்க? இது நியாயம் தீர்த்தல். மத்தேயு 7:1-5 வரை என்ன? நியாயம் தீர்க்காதீங்க. அதுல ஒண்ணு சொல்றாரு என்னன்னா, உன் சகோதரன் கண்ணுல துரும்பு உண்டுக்குது. உன் சகோதரன் கண்ணுல என்ன வந்துட்டு இருக்குது? துரும்பு உண்டுக்குது. அத்தை எடுக்கிறதுக்கு போறது நீ, உன் கண்ணுல தூளக்கட்டையக்குது. உன் கண்ணுல என்னங்குது? தூளக்கட்டை தெரியுமா? பழைய கிராமத்துல வீடு கட்டுறப்போ செவுரு கட்டிட்டு அந்த தூளத்து மேலதான் முழு கூரையா நிக்கும். உன் கண்ணுல தூளமேக்குது. அத்தை எடுத்து போடு, அப்புறம் சகோதரன் கண்ணுல இருக்கிற துரும்பு எடுத்துப்பா. மாயக்காரனே, இது உனக்கு வேணாம். 7ஆம் வசனத்திலிருந்து அற்புதமான வார்த்தை, கேளுங்கள் கொடுக்கப்படும். 7-11 வரை கேளுங்கள். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கேட்கிற எவனோ பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் எவனோ கண்டடைகிறான், கண்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்து அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகிய பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும். பரலோகத்தில் இருக்கிறவர்கள் நம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துவோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், ஏனெனில் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ உங்களில் எந்த மனுஷனாவது தன்னிடத்துல அப்பத்தை கேட்டா பிள்ளைக்கு கல்ல கொடுப்பானா? ரொட்டிக்கு பதிலா கல்லு. மீனை கேட்டா, முட்டை கேட்டா தேளு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஆண்டவர் நம்மள சொன்னாரு, ஜெனரலா பொல்லாதவர்களாகிய நீங்கள். ஆண்டவர் நம்மள என்னன்னு சொல்றாரு? நம்மளாம் எப்படிப்பட்டவங்களாம்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது உங்கள் பரமபிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை தருவது அதிக. லூக்கா இங்க மாறுபடுறாருயா. மத்தேயு நன்மையானதுன்னு சொல்லிட்டாரு. லூக்கா என்ன தெரியுமா சொல்றாரு? தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரமபிதா பரிசுத்த ஆவியை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவான்னு எழுதினார் லூக்கா. வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்க. லூக்காவுடைய சிறப்பு என்னன்னா, எல்லாத்தோட மேன்மை எது? பரிசுத்த ஆவிதான். அங்க இத கனெக்ட் பண்றாரு லூக்கா. சரி, இங்கேயே நிக்கலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நன்மையை செய்ய அறிந்திருக்கும் பொழுது நம்முடைய பரமபிதா தீமை செய்வாரா? செய்ய மாட்டார். ஆகவே நீங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். 13ஆம் வசனத்துல இடுக்கமான வாசல் வழியாய் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். 13-14 கவனிங்க. பரலோக பாதை, அழிவின் பாதை அல்லது கேட்டுக்கு பாதை. பிசாசுக்கு ஒரு பேர் என்ன? கேட்டின் மகன். சொல்லுங்க, கேட்டின் மகன். ரைட்டா? அந்தி கிறிஸ்துக்கு கூட என்ன பேரு? கேட்டின் மகன். இந்த கேட்டுக்கு அழிவுக்கு போகிற வாசல் எப்படிப்பட்டது? விசாலமானது. நிறைய பேர் போறாங்க. ஆனா ஜீவனுக்கு போகிற வாசலோ ஒத்தையடி பாதை, நெருக்கமா. ஒரு சிலர் தான் அதுல போறது. கேட்டுக்கு போற வாசல் ஹைவே. நல்வாழ்வுக்கு போகிற வழி கொடி வழி. நிறைய பேர் ஹைவேல தான் போறதுக்கு ஆசை. புரியும்படியா சொல்றேன்னு. சினிமாக்கு
சினிமா தியேட்டருக்கு எவ்வளவு பேரு, எவ்வளவு பேர் ஆடிட்டோரியம், எத்தனை ஃப்ளோரு, எத்தனை சேருங்க, வித்தியாசமான தர டிக்கெட்டு, சேர் டிக்கெட்டு, பால்கனி எல்லாம் இல்ல. கேட்டு போகிற வாசல் பெருசு, விசாலம், நண்பர்கள்லாம் கூட நிறையா. ஜீவனுக்கு போகிற வாசல் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் சேரெல்லாம் காலி, மாமலா வரும் கூட வர்றது இல்ல. மழை வர மாதிரி இருக்குதுன்னு சர்ச்சை விட்டு நின்னுறது. அன்னைக்குதான் காதணி விழா, உட்கார வைக்கிறது, நிக்க வைக்கிறது, நட வைக்கிறதுலாம், கல்யாணம் எல்லாம் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த பாஸ்டர் உக்காந்து ஏங்கின்னு உக்காந்துக்கணும். நான் இன்னும் வரல. பாதி தான் அட்டனன்ஸ். துக்கமா பிரசங்கம். பாஸ்டர், நான் பாஸ்டர் உள்ளத்தை பேசினுக்கிறேன், நீங்கெல்லாம் எப்படியோ மறிக்கிறீங்கன்னு. நான் ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் அ ஃபாதர்ஸ் ஹார்ட். மெய்ப்பண்ணின் இருதயத்தை பேசினுக்கிறேன். எல்லான்னு நான் இவாஞ்சலிஸ்டுங்களுக்கெல்லாம் இந்த கவலை இல்லை. சர்ச்சு வச்சுங்கிற பாஸ்டங்களுக்கு தான் வயிற்றுச்சல், முட்டை இடுற கோழிக்கு தான் வலி, ஆப் பாயில் போடுறவனுக்கு என்ன வலி, என்ன 10 பேரு முட்டையில செய்யறமே, ஆம்லெட் போடுறவனுக்கு என்ன வலி? ஒரு வலியும் இல்லை, அது ஜாலி சாப்பிடுறதுக்கு. அப்படி சபைக்கு வர மக்கள் குறைவு, கேட்டுக்கு போறதுக்கோ நிறைய பேர் அழிவுக்கு. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது. சிலர் தான் கண்டுபிடிக்கிறாங்க, சிலர் தான் அதிலே பயணிக்கிறார்கள். பதினஞ்சிலிருந்து 17 வரை கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கை. அவர்கள் ஆட்டுத்தோலை பொத்துக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களை முட்செடிகளில் திராட்சைப்பழங்களையும் முட்புண்டுகளில் அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா? கொஞ்சம் கவனிங்களேன். நம்மளுக்கெல்லாம் நம்ம பாஸ்டர் அவரு என்ன வல்லமையே இல்லை அவருக்கு. யாருக்கு? அவரு என்ன பாரு பைபிள் படி ஜெபம் பண்ணுன்றார். நல்ல நாள் தீர்க்க தரிசன வார்த்தை சொல்ல மாட்டேன்றாரு அவரு. ஜெபம் பண்ணிக்க போயிட்டு எனக்கு என்ன எனக்காக ஜெபம் பண்ண ஐயானா ஆண்டவரே ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பிடுறாரு. ஒரு 4 வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறார். அந்த பிரதர் பாரு, நம்ம வீட்டுக்கு வந்து விசிட் பண்றாரு, நம்ம வீட்டை வந்து சந்திக்கிறாரு. அந்த உள்ள வர்றப்பவே என்ன பிரசன்ஸ், வாசல்லையே நிக்கிறப்பவே அப்படியே வல்லமை இறங்குதே. உள்ள வந்து என்ன தீர்க்க தரிசனம், என்ன வல்லமை, என்ன பவர். என்ன தீர்க்க தரிசனம் அவர் சொல்றது எத்தனை நிறைவேறிக்குது? கொரோனா பத்தி ஏன் ஒருத்தரும் சொல்ல? ஆண்டவர் காட்டலையா? ஆண்டவரே யாருன்னு உனக்கு தெரியாதா? ஆண்டவரே யாருன்னு உனக்கு தெரியாது. சும்மா ஜனங்களை ஏமாத்தின்னுக்கிற சீட்டிங். நம்மளும் அவங்கள என்ன ஃபாலோ பண்றோம்? அவங்க பேர் பக்கத்துல தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற ஊழியக்காரர், தீர்க்க தரிசனம் வரம் பெற்ற ஊழியக்காரர் ஒரே கூட்டம். என்ன கூட்டம்? சர்ச்சு மெசேஜ் முடிஞ்ச உடனே வருஷ கட்டி நிக்க வேண்டியதுதான். என்ன வருஷ கட்டி நிக்க வேண்டியதுதான். வரிசையில் இது மூஞ்சி பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு இது பிரச்சனை என்னன்னு. இவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இந்த முகமே சொல்லி போச்சானுங்க. கொஞ்சம் மூஞ்சி ஃபேஸ் ரீடிங் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா போதும், சூப்பரா சொல்லலாம். ஒரு 75-80 வயசுக்காருக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? பிள்ளைங்க என்ன கண்டுக்கவே மாட்டேன் ஐயா.
இவர் பிரச்சனை அவள் தான். இவர் பிரச்சனை என்ன இருக்கும்? சின்ன காங்கிரிகேஷன், சர்ச் இன்னும் வளரல, சொந்தமா பில்டிங் இல்லை, வேற என்ன இவருக்கு பிரச்சனை இருக்கு? போது இந்த வயசை வச்சுக்கினே இவங்க 2 பேர் பிரச்சனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவன் பிரச்சனை எனக்கு பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதா, கல்யாணம் ஆகுமா ஆவாதா, வயசையும் ஆலயம் பார்த்த உடனே சொல்லிடலாம். இதுக்கு என்னத்துக்கு தீர்க்க தரிசனம்? இத்தனை நம்பிக்கின்னு அவங்க பின்னால போய்க்கின்னு அவங்க கனியினாலே அறியப்படுவீர்கள். அவங்க கனி காட்டி குத்துறோம். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஒரு கள்ள தீர்க்க தரிசி கூட 10 பேர் உள்ள ஒரு காங்கிரிகேஷனை வச்சு நடத்த முடியாது. ஒரே ஒரு கள்ள தீர்க்க தரிசி கூட, நான் 100 பேர் 200 பேர் 1000 பேர் சொல்ல, 10 ஆத்துமாக்களை வச்சு அவங்களால நடத்த முடியாது. ஏன்னா நல்ல மரம் கெட்ட மரமோ, அதுதான் கள்ள தீர்க்கதரிசி சம்பந்தமான விஷயம் தான் அது. நல்ல மரத்தால கெட்ட கனி கொடுக்க முடியாது, கெட்ட மரத்தால நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். எங்க ஊர்ல கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லின இந்த ஒருத்தர் பெங்களூர்ல போய் செத்துட்டார். அவருடைய சரீரத்தை கொண்டு வந்து கேஜிஎஃப்ல அடக்கம் பண்ண முடியல. பெங்களூர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அப்படியே நேரா கல்லறைக்கு எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணாங்க. வாயத்திறந்தா கள்ள தீர்க்க தரிசனம். எச்சரிக்கையா இருங்க. நீ ஒன்னும் சொல்லனா பரவாயில்ல, ஒன்னும் சொல்லாது. நீ எதனா சொல்லணும்னு நினைச்சா, எதனா சொல்லணும்னு ஒரு வீட்டுக்கு போற, என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒன்னும் சொல்லாத. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து. இத பச்சா அம்மா, தம்பி, தங்கச்சி, ஐயா, இந்த 23ஆம் சங்கீதத்தை நான் படிச்சேனே, இந்த மாதிரி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே சோத்திரம். கிடைக்கிற காணிக்க கண்டிப்பா கிடைக்கும். அத்தை யாரும் தடை பண்ண முடியாது. அங்க என்னத்துக்கு மகளே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை, என்னத்துக்கு அந்த ரீல் எல்லாம் அங்க ஒன்னும் பலிக்க போறது இல்ல. வந்த 1-2 ஆசீர்வாதம் கூட நீ போன ஒண்ணு விளங்காம போகுது. நீ போயிட்ட இல்லையா, ஃப்ராடு, நீ உள்ள போன இல்லையா, இருந்த ஆசீர்வாதம் வெளியே போகுது. உன்னை வீட்டு உள்ள சேர்த்தது அவங்க தப்பு, இருந்ததும் போகுது. நான் சொல்றது சீரியஸ் ஐயா, இருந்ததும் போகுது. அந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுள்ள விட்டா, விசுவாசிகள் சிலருங்க இருப்பீங்க, உங்க பாஸ்டர் தவிர உங்க வீட்டுக்கு வேற யாரும் வரக்கூடாது, யாரையும் நீங்க சேர்க்க கூடாது. ஐயோ, என்னடா இது, என் பொழப்புல மண்ணு போடு, உனக்குன்னு ஒரு பொழப்ப பாரு, உன்னையும் சேர்த்துத்தான் சொல்றேன். வீடு சந்திக்கிறன்ற பேர்ல ஊரை கெட்டது போதும், உக்காந்து ஜெபம் பண்ணி சர்ச்சு தொடங்கு. உனக்கு 4 ஆத்மாவை சேகரிச்சு ஒரு ஊழியக்காரனா பாஸ்டரா மாறு. ஊர் சுத்தந்தெல்லாம் போதும். சோத்திரம் ஆண்டவரே, ஏன்னு தெரியல, ஏன்பா என்ன இப்படி? நான் நல்லா. அடுத்து 21ஆம் வசனம். என்னை நோக்கி போதும். 23 வரை பார்க்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றவன் பரலோகத்தில்
அநேகர் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்க, உம் நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம்னு சொல்லுவாங்க, நான் உங்களை அறியேன் என்று சொல்லிவிடுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். 25 28 வரை 7 வரை எல்லாம் சேர்ந்து படிச்சிடலாம். பெருமழை சுழன்று ம். காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கற்பனையின் மேல் அஸ்திபாரப்படும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமழை சுழன்று பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகர்கள் அதிகாரிகளுடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஓகே, ஒரு வீடு கட்டுறீங்க, இது ஃபவுண்டேஷன். அந்த வீட்டுக்கு அடிப்படை எது? அஸ்திபாரம் எது? எவன் ஒருவன் என் போதகத்தை கேட்டு என் வசனத்தின் மீது தன் வீட்டை கட்டுகிறானோ அவன் புத்தி உள்ளவனாய் இருக்கிறான். யார் புத்தி இல்லாதவன்? வசனத்தின் மீது தன் வீட்டை கட்டாமல் வேற காரியங்களின் மீது தன் வீட்டை கட்டுகிறவன் புத்தியற்றவன். பெருமழை சுழிந்தது, பெருவெள்ளம் வந்தது, அந்த வீடு இருக்கிற இடம் தெரியாம அடிச்சுன்னு போயிடுது. சரி, முடிவுரை என்ன? இயேசு பரிசேயரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தார். ப்ளீஸ் பிரதர், ப்ளீஸ் பிரதர், நான் சொல்றது தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க பிரதர் அப்படின்னு ஏசுநாதர் சொல்ல மாட்டாரு, நானும் சொல்ல மாட்டேன். மாயமாலக்காரனே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. இந்த வார்த்தைங்கெல்லாம் என் வார்த்தையா அங்க இருக்குதா? என் வார்த்தையா அங்க இருந்துச்சா? சொல்லுங்க. ஓகே, ஏசுநாதர் அதிகாரமா உடையவராய் அவருடைய போதகத்தை கேட்டு ஜனங்கள் ரிசல்ட் என்னவா இருக்கும்? இந்த பிரசங்கத்தினுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஆச்சரியம் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? என் ரிசல்ட் என்ன? ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்முடைய ஊழியத்தினுடைய என் ரிசல்ட் என்னவாக்கணும்? சொல்லுங்க, என்னவாக்கணும்? நம்முடைய ஊழியத்தினுடைய முடிவு என்னவா இருக்கணும்? அற்புதத்துல ஆத்தும ரட்சிப்பு, ஜபத்துல, உபவாசத்துல, நம்முடைய தான தர்மத்துல, நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும். ஓகே, அப்போ இந்த ஜபத்தின் இந்த பிரசங்கத்தினுடைய ரிசல்ட் என்ன? ரட்சிப்பு. இந்த மலை பிரசங்கம் கூட எப்படி தங்குது? சொல்லுங்க, எப்படி தங்குது? ஏசுநாதர் பண்ண மலை பிரசங்கம் கூட நம்ம ஒரு ஃபார்மேட் போட்டோமே, அப்படி தங்குது. மற்றதெல்லாம் விட்டுருங்க. பவுல் பண்ணதை விட்டுருங்க, பேதுரு பண்ணதை விட்டுருங்க, ஸ்தேவான் பண்ணதை விட்டுருங்க, யோவான் ஸ்நானகன் பண்ணதை விட்டுருங்க, ஏசுநாதர் பண்ணதை பிடிச்சுக்குங்க. அவரே எப்படித்தான் பண்ணிக்கிறாரு? குறிப்பு குறிப்பா தான் பண்ணிக்கிறாரு. சோத்திரம் ஆண்டவரே, இதை விட விளக்கறதுக்கு எனக்கு பலன் இல்லை, அறிவில்லை. நம்ம கதை இதோட முடிஞ்சிச்சு. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஐயா, நானேவா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். இந்த 3 நாளும் அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து, தகப்பனே, இதோ கர்த்தாவே,
வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ள தந்த கிருபைக்காய் நன்றி. கொண்டு வந்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கேட்ட வார்த்தைகளின்படி வசனங்களின்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. வேதத்தை முறையாய் வாசித்து ஒழுங்காய் புரிந்து கொண்டு அதை சரியாய் விளக்கம் சொல்லுகிறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. நேரம் எடுத்து உட்கார்ந்து உம்முடைய சமூகத்துல வேதத்தை தியானித்து செய்திகளை குறிப்புகளை எடுத்து அதை மற்றவர்களுக்கு மக்களுக்கு சொல்லுகிற கருவிகளாய் கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்தி கொள்ளும். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொண்டு வந்த யாவரையும் ஆசீர்வதியும். எங்கள் பயணத்தை ஆசீர்வதியும். சுகமாய் போய் எல்லாரும் வீடு சேருகிற வரையில உடைய சமூகம் பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவ சமாதானத்தோடு போய் வருவோம். வருகின்ற மாதம்